ஏண்டி அர்ச்சனா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? என்னம்மா கேக்கல? ஏய், கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்றீ. ஓ, சவுண்ட் வைக்கவா? நீ வைபாயிட்டியா? இரு வரேன். அர்ச்சனா அவ என்ன சொல்றா? உங்களையும் சேர்ந்து ஆட சொல்றா. அப்பா வா 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 வா. இதோ வந்துடுறேம்மா, போயிட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க, அடே மணி ஒழுங்காடுறி. சரி அத்த. ஐயோ போதும் அங்க வை அந்த மணிய. இந்தா இத கொளுத்து. என்னமா பண்ற? அங்க வச்சிரு. சரி அந்த நீராகாரத்தை எடுத்து விளைய விடு. எதத்த? அந்த நீராகாரமா, அந்த நீராகாரத்தை எடுத்து விளைய விடு. கீழே விடுமா? அடே 3 தடவை விளையாடுனா போதும். அத அங்க வச்சுட்டு அந்த கந்த சஷ்டி கவச புக் இருக்குல்ல, அதை படி. எது கந்த சஷ்டி கவசம் இல்ல? இதுவா இருக்குமோ? என்னமா பண்ணிட்டு இருக்க? அத நான் இதெல்லாம் படிச்சதே இல்ல. அப்ப வேற என்னத்த நீ படிச்ச? சரி உனக்கு ஏதாச்சும் சாமி பாட்டு வேற தெரியும்ல, அத பாடி தொலை. நமக்கு வேற ஒண்ணும் வர மாட்டேங்குது. என்னமா நீ யோசிச்சுட்டு இருக்க? சாரி அத்த, சாரி. நீங்க கும்பிடுங்க, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சாரி. அர்ச்சனா, அர்ச்சனா, மணி ஆயிடுச்சு, எந்திரிமா. 5 மிஸ். என்ன புள்ளையோ. அர்ச்சனா, காஃபி கொண்டு வந்திருக்கேன், எந்திரிமா. 10 மிஸ். ஏய், காஃபி ஆறிட போது, எழுந்து குடிக்கணும். ஓகே. அர்ச்சனா, டிஃபனே பண்ணிட்டு வந்துட்ட, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? அம்மா, நான் 10 நிமிஷத்துல ஏஞ்சிருவேம்மா, நீ போய் படுத்து தூங்கு போ. எங்க போய் முடியும் போதும் அதெல்லாம். அர்ச்சனா, அம்மா மத்தியானம் சாப்பாடு டைமே வந்துருச்சுடி. அம்மா, நான் சத்தியமா 10 நிமிஷத்துல ஏஞ்சிருவேம்மா. ஐயோ கடவுளே, கலிகாலமா இருக்கு. ஒத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து எங்களை கொடுமைப்படுத்துற. யார் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போய் நீ கொடுமைப்பட போறியோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். மம்மி, ஐ லவ் யூ. 10 நிமிஷத்துல ஏஞ்சிரும். மருமகளே, அம்மாடி மருமகளே, எந்திரிமா. எந்திரி. அத்த, அம்மா. குட் மார்னிங் அத்தை. இந்தம்மா. ஓ, காஃபி. மாவு. என்னத்த மாவு? மாவு, கோல மாவு. அப்ப காஃபி? ஆமா, இந்த அம்மா நேத்தா கல்யாணம் ஆகி வந்தாங்க, பெட் காஃபி போட்டு எழுப்புறதுக்கு. இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து 2 மாசம் ஆகுதுமா. 2 மாசம் ஆகுது. நீ எந்திரிச்சு ஏதாவது வழக்குல செய்வன்னு பார்த்தா அதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட காணும். அதான் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நானே உன்னை எழுப்பி விட்டேன். பா, இந்த கோலமா வச்சு போய் கோலம் போடு. மணி என்ன ஆகுது? 5 ஆகுது. மிட் நைட்ல எழுப்பி விட்டோம். அடி, விட்டிக்கிறதுக்குள்ள போய் கோலம் போடு போ. அப்படியே எல்லாத்துக்கும் வந்து காப்பியை போடு. சீக்கிரம் சட்டை போட்டு ஏஞ்சி போ. காஃபி சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. எங்க அம்மா கூட என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ண மாட்டேன். நான் 10 நிமிஷம் தூங்கிட்டு தான் எந்திரிப்பேன். போடி. அடே, ஏஞ்சே இல்லையா? ஐயோ அத்தை, இந்த 10 புள்ளியா 15 புள்ளியான்னு பார்க்க வந்தேன் அத்தை. மாணவரே,
என்னம்மா இவ்ளோ தண்ணி வேஸ்ட் பண்ற? ஏண்டி நாட்டுல அவன் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான், நீ இருக்கிற தண்ணி சிங்கு குத்திட்டு இருக்க. சரி அதை விடு, இங்க என்னமா இவ்ளோ சாப்பாடு இருக்கு, 3 பேருக்கு எவ்வளவுமா சமைப்ப? இப்படி ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ற? ஏன் வேஸ்ட் ஆகாதடி, அடுத்த வேளைக்கும் சாப்பிடலாம். 3 பேருக்கு எவ்வளவு சமைக்கணும்னு தெரியாதா? இப்படி வேஸ்ட் பண்ற? எங்க வேஸ்ட் ஆகாதுங்க. மூஞ்சி ஆகாது. எப்படி சிக்கனமா வாழணும்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? ஏண்டி லைட் ஆஃப் பண்ண? ஆமா, இவ்ளோ வெளிச்சம் இருக்கு, வேஸ்டா கரண்ட் பில்லமா? நீயாடி பேசுற? பாரு சின்ன பொண்ணு எவ்வளவு சிக்கனமா இருக்கா பாரு. அம்மாமா, என்னம்மா கிச்சன்ல போன் பேசுற? போன் பேசினா என்னடி? சிலிண்டர் இருக்கு, வெடிச்சிரும். அச்சச்சோ. அடி பாவி, சிக்கனமா தான் இருக்க மாட்ட, உயிர் மேல அக்கறை இல்லாம கூட இருப்ப. இங்கேயே போன் பேசி சிலிண்டர் வெடிச்சு நீ சாகிறது மட்டும் இல்லாம எங்க 2 பேரையும் சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அதானே? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. என்னங்க நல்லா மாட்டிக்கிட்டான். என்னங்க? ஏண்டி விஷக்கிருமி, சும்மா போற மனுஷங்கிட்ட என்ன மாட்டி விட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டு பாக்குறியா? மா, nothing like that. நான் ஜஸ்ட் உன் நல்லதுக்காக சொன்னேன். வெங்காயம். அம்மாடி, ஆ அந்த காலை கொஞ்சம் லைட்டா தூக்குமா. ஆ அத்தை, நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் பண்றீங்க? நான் மோ போடுறேன், கொடுங்க அத்தை. அட, இதுவும் கோல்டு சம்பந்தமான ஒண்ணுதாம்மா. தண்ணில கிண்ணில கையை வச்சு சளிகிளி பிடிச்சிச்சுன்னா அத்தையால தாங்க முடியாதுமா. என் தங்கம்ல, நீ டிவியா பாருமா, அத்தை நானே தொடச்சுக்கிறேன். சத்து தள்ளிக்குமா. வாவ், எங்க அம்மா என்ன சாப்பிட்டோம். என் மாமியார பாத்தியா? அம்மா, டேய் மவனே, மா போட்டிருக்கேன், பார்த்து வா, கீழே விழுந்துட்டு போற. மா எதுக்குமா இந்த வேலையில நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வாரம் மட்டும் நான் பாக்குறேன், எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். துணி துவச்சதும் அம்மா தான், பாத்திரம் கழுவதும் அம்மா தான், ஏன் சமைச்சதும் அம்மா தான். அம்மா, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பார்த்தா தெரியல, சபால உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கப்பா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் வேலை வாங்க முடியுமாப்பா? மா, வயசான காலத்துல நீங்க ஏமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் அம்மா கூட முடியலாலும் நான் தாப்பா உன்னை பாத்துக்கணும். சரிப்பா, மேல வத்தல காஞ்சிட்டு இருக்கு, அம்மா நான் போய் எடுத்து வரேன், தள்ளுப்பா. அம்மா மறுபடியும் ஏண்டி வயசானவங்களை வேலை பார்க்க விட்டு நீ டிவி பார்த்துட்டு இருக்க? சத்தியமா நான் செய்யறேன்னு தான் சொன்னேன். அவங்கதான் she is lying, your mom is lying. நம்பாதீங்க ப்ளீஸ். ஆபீஸ் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். என்ன இவனும் நம்ப மாட்டான். அம்மா, ஏடி கத்துற? என்னம்மா இது? பிளேட்ல ஃபுல்லா சபினாவா இருக்கு, போய் கழுவி எடுத்துரு போ. நானா? ஆமா நீதான் போ. உன்னை பெத்த பாவத்துக்கு நான் ஆமா ஆமா, போகும்போது இந்த டிவி ஆன் பண்ணி விட்டு போயேன். இதோ உங்க அப்பா வராரு, அவர்கிட்ட சொல்லு. அப்பா பாப்பா, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் தி டிவி. நான் ரெடி தான் வர. அப்பா பாப்பா, என்ன நீ பாட்டு டிவி ஆன் பண்ணி விட்டு போற? ரிமோட் ஆனா உங்க அப்பா எடுத்து கொடுப்பா. அதுக்கு ஏமா தாத்தாவெல்லாம் இழுக்கிற? போ. அம்மா, என்னது முட்டை? என்னமா அவிச்ச முட்டை கொண்டு வந்திருக்க? போய் ஆம்லெட் போட்டு எடுத்துரு போ. என் கண்ணு இல்ல, இப்ப சாப்பிட்டுக்கோ, நைட்டுக்கு போட்டு தரேன். சாரி, இப்பதான் வேணும், ஆம்லெட் போட்டு எடுத்துரு. சனியே, போ. உனக்கெல்லாம் மாமியார் வாட்சி வச்சு செய்யணும். அவளை நான் வச்சு செய்வேன், நீயும் அதை பார்க்க தானே போற. அர்ச்சனா, சாப்பாடு ரெடி. சாப்பாடு ரெடியா? சாப்பிட்டுருவோமா? அடியே, என்னடி நேரா ஸ்ட்ரெயிட்டா வந்து உட்காந்து சாப்பிடுற? சாப்பாடு யார் பரிமாறுவா? அத்தை, மாமா தான் சாப்பாடு ரெடி வான்னு சொன்னாரு. அவர் ரெடின்னு சொல்லல, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து பரிமாறுன்னு சொன்னாரு. ஆமாமா, அப்படியே பரிமாறிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடு. அடியே, ஏடி லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பாடு வைக்கிற? அத்தை, நான் லெஃப்ட் ஹேண்ட் தான். இருக்கட்டும், இனிமே ரைட் ஹேண்ட்ல வச்சு பழ கத்துக்கோ. ரைட் ஹேண்ட்ல வைக்கணும். கோதகி. போதும். என்னங்க ஏண்டி பொறக்கேது பாடி? இருங்க அத்தை, தண்ணி அடிச்சு வாடி. எதை வைக்கணும்னு முதல்ல தெரியல.
இருங்க. மாமா மாமா இந்தாங்க. பொறுமையா குடிங்க. அந்த பொரியல எடுத்து வை. பொரியல அத்தை. ம். சரி. இன்னும் கொஞ்சம் வை. அம்மா அப்படி ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துட்டு வாம்மா. ஆ உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. போட்டுக்கோங்க. அப்படியே சூடா? ஆ. என்னம்மா? ஆ. அப்படியே சூடா கொஞ்சம் அப்பளம் போடு சரியா? ம் ம் போமா. ம் கேக்குறாருல்ல மாமா. ம் அப்பளம் ஒரு கேடு. மாமா பசிக்குது. ரெண்டும் சாப்பிட்டு முடிக்காம உயிர் எடுக்குதுங்க. என்ன நின்று இருக்கா? போய் உட்காந்து சாப்பிடுமா. போ வயசு பொண்ணு வயிறு நிறைய சாப்பிடுமா. ஆமாமா அத என்னடா இது? என் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வேலை வாங்கிட்டு நான் முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களே சாப்பிடுவாங்க. ஆனா இதுங்க இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு தின்னுட்டு மிச்சம் மீதியை தின்ன சொல்லிட்டு போதுங்க. I miss my home. ரியா, ஆ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்க மிஸ் கிட்ட சொன்னியா? சொன்னேன், ஆ. தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஓ. இன்னைக்கு வேற மெத்தட் ட்ரை பண்ணலாம். ம், விட மாட்டாங்க போலயே. ஐயோ. அழிய நில்லு. டைம் என்ன ஆகுது? 6:30.